பச்சை துவரையில சூப்பரா ஒரு கிரேவி பண்ணிருவோமா, அதுக்கு தேவையானது என்னென்னா, 1 ஸ்பூன் சோம்பு, தேங்காய் ஒரு 4, 5 சில்லு இருந்தால் போதும். அது கூட 3 தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு வதக்குங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் வேணா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க துவரை, பச்சை துவரையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அரைச்ச விழுதையும் சேர்த்து அது கூட தேவையான உப்பு போட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். தேவையான தண்ணி ஊற்றிக்கிங்க. நீங்கள் எவ்வளோ இதில் வேணுமோ, அதாவது திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் 2 விசில் வச்சு எடுத்தால் அருமையாக ரெடி ஆகிடுங்க. இது கொஞ்சம் நான் திக்காக இல்லாமல் தான் வச்சுருக்கேன். செமி கிரேவியாக இருந்தால் தான் நமக்கு சாப்பாட்லேயும் சாப்பிட முடியும், டிஃபனுக்கும் வச்சுக்க முடியும். அதனால் நீங்கள் கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக எடுத்து சூடாக சர்வ் பண்ணியாச்சு. அருமையான டேஸ்ட்டு. சீசனில் கிடைக்கிறத யூஸ் பண்ணுங்கள்.